இன்று நாங்கள் கிளையண்டை அமர்த்தி அவரது பின் செல்பதன் மூலம் செயல்பாட்டை விளக்குவோம். உங்கள் தண்ணீர் உள்ளே இருப்பதால் நீங்கள் சௌகரியமாக இருப்பீர்கள். போகாமல் இருந்தால் குறிப்பை அவள் கவனிக்க வேண்டும். கிளையண்ட் ஒரே முறை வசதியாக இருப்பார். நீங்கள் அவரிடம் நேராக சொல்லுங்கள், மேலோ அல்லது கீழோ உட்காரச் சொல்லுங்கள். நாம் கிளையண்டை வசதியாக உட்கார வைத்து தொடங்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஷாம்பு மசாஜ் செய்வதற்கு முன் இதைச் சொல்கிறோம். நீங்கள் ஒரு 2 நிமிடங்களுக்கு திசைமாற்றம் வழியாக செயல்படுக. மசாஜ் செய்வோம். மசாஜ் கொடுத்த பிறகு நீர் வெப்பநிலையை சரிபார்ப்பீர்கள். எப்போதும் நீங்கள் வெதுவெதுப்பான நீரால் தொடங்குவீர்கள். நீங்கள் வெதுவெதுப்பான நீரால் தொடங்குவீர்கள். கிளையண்டிடம் வெப்பநிலை குறித்து படியுங்கள். அவர்கள் சூடாகவோ குளிராகவோ வெப்பநிலை விரும்பினால் அதற்கேற்றவாறு சரி செய்யுங்கள். தொடக்கம் எப்போதும் வெதுவெதுப்பான நீரால் செய்ய வேண்டும். சரி பார்த்தேன். நாங்கள் கழுவுவோம்.